வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மாந்திரீகம் யாருக்கெல்லாம் விரைவில் சித்தியாகும் என்கின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே உதயமாகக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல முன்ன வந்து நிற்கும். அப்போ என்னோட வீடியோவை நீங்கள் தவறாம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன விஷயத்த நான் சொல்றோம்னா, நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் உள்ளவர்கள் மாந்திரிகத்தில் விரைவில் சித்தி அடைந்து விடுவார்கள். இந்த மாதிரி தெய்வங்களை எடுத்து வழிபாடு செஞ்சாங்கனாக்க விரைவில் அவங்க மாந்திரிகராகக்கூடிய தன்மைகள் ஏற்படும். சரிங்களா? அது என்னன்றதை பார்ப்போம். முதல்ல நம்ம உள்ளங்கை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம 2 கையோட உள்ளங்கை இருக்கு பார்த்தீங்களா, அதில் மச்சம் இருக்கும். சின்ன மச்சம் இருந்தாலும் சரி, இல்லை பெரிய மச்சமாக இருந்தாலும் சரி, உள்ளங்கையில் மொத்தமாக மச்சம் இருக்கணும். உள்ளங்கையில் மச்சம் இருந்து அவங்க மாந்திரிக ஃபீல்டில் வந்தாங்கனாக்க தெய்வத்தோட அனுகிரகம் அவங்களுக்கு எப்பயுமே சிறு வயதிலிருந்தே இருக்கும். மாந்திரிகத்தோட ஆர்வமும் இருக்கும். ஆனால் இவங்க மாந்திரிகத்தை சித்தி பண்ண ஆரம்பிச்சாங்க, மந்திரங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சாங்க, மந்திர சித்திகள் உண்டாகும். ஆனால் அந்த மந்திரத்தெல்லாம் வச்சு பெரிய பெரிய வேலைகளை எதுவும் பண்ண முடியாது. சின்னது இந்த பேய்கள் ஒட்டக்கூடிய விஷயங்கள், அப்புறமா இந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்கள் வராங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு திருநீர் மந்திரிச்சு கொடுக்குற விஷயங்கள், எலிஜிபலம் மந்திரிச்சு கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரி கண்டிஷ்டி கர்மங்கள் கழிப்பு கழிக்கக்கூடிய விஷயங்கள், உடல்முறையால பாதிப்பு அடையாளம் பார்த்தீங்களா, தூக்கத்தோகமாக வருது, வேலைக்கு போக முடியலன்ற விஷயங்கள்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சரி பண்றதுக்கான வித்தைகள் இவங்களுக்கு பலிதமாகும். வேப்பிலை அடையக்கூடிய விஷயங்கள் பலிதமாகும். மேற்கொண்டு இவங்க ஒரு ஆலயத்துல பூஜாரிகளா பணியாற்றுவாங்க. பணியாற்றினா கூட ஒரு சிறு மாந்திரிகர்களுடைய வேலை எப்படி இருக்கும், சின்னதாக தாயத்தை எழுதி கொடுத்துக்கிட்டு அதன் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு இவங்க வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சரிங்களா? இந்த மாதிரி வலது உள்ளங்கையில மச்சம் இருக்கிறவங்களுக்கு, வலது உள்ளங்கை இடது உள்ளங்கையில மச்சம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடும் அவங்களோட வாழ்க்கையில. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம மணிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கட்டை விரல்கிட்ட மணிக்கட்டு உண்டு பார்த்தீங்களா, அது மணிக்கட்டுல ஒரு நட்சத்திர தன்மை உண்டு. 2 கையிலுமே மாறி மாறி இருக்கலாம். இப்போ வலது கையில இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்னாக்க, வலது கை மணிக்கட்டு கட்டுல நட்சத்திரம்ன்ற ஒரு மச்சம் இருக்கும், நட்சத்திர மச்சம் இருக்கும். அந்த நட்சத்திர வடுன்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? அந்த நட்சத்திர வடு இருக்கிறவங்க வலது கையில இருக்கிறவங்க எப்படின்னா, அவங்க ரொம்ப கம்பீரமா இருக்குவாங்க. இவங்க யாரு பார்த்தாலும் சரி ஒரு மாதிரி பயந்து ஒதுங்கி போகக்கூடிய சூழல் இவங்களை பார்த்தா ஏற்படும். இவங்களை பார்த்தாலே சும்மா வரக்கூடிய ஆட்கள் பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. மேற்கொண்டு இவங்க கருப்பு மாந்திரிகம், உயர்நிலை மாந்திரிகம், இந்த யாவல் பில்லி சூனியங்கள், இந்த மாதிரி வைக்கிறது எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் உக்ர தேவங்களை எடுத்து வசதி செய்ய ஆரம்பிச்சாங்கனாக்கா காளி, மாடம், கிங்கிலியன், ஈருளன், அப்புறமா அந்த ஹைகோர்ட் ராஜா சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் எடுத்து இவங்க உக்ர தெய்வங்கள்லாம் எடுத்து இவங்க சித்தி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா விரைவில் வசியமாகி நம்மளுடைய வேலையை அப்படியே செஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக உண்டு. இன்னொன்று, நம்ம உள்ளங்கையில திரிசூல் அமைப்பு, நம்ம ரேகையில திரிசூல் அமைப்புகள் உண்டு. அந்த திரிசூல் அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, இவங்களுக்கு உக்ர தெய்வங்கள் விரைவில் சித்தியாகும். இவங்களும் யாரும் பில்லின்ற விஷயங்களை எடுத்து செஞ்சாங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிகமாக எப்படி சொல்றதுனாக்கா, இந்த கரு மாந்திரி இவங்களுக்கு அதிகமாக செட் ஆகும். அந்த கையில திரிசூல அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கருமுறை மாந்திரிகை தான் அதிகமாக செட் ஆகும். கருப்பு மாந்திரிகை சொல்லக்கூடிய கருமுறை மாந்திரிகை தான் அதிகமாக செட் ஆகும். இன்னொரு விஷயம் நம்ம கைவிரல்ல நம்ம கைகளை ரேகை இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரேகை இந்த பெருக்கல் குறியீடுகள் அதிகமாக இருக்கிறவங்களோட மனப்பான்மைகள் எப்படி இருக்கும், அவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த உள்ளங்கையில பெருக்கல் குறியீடு 2 விரல்லையுமே பெருக்கல் குறியீடு இருக்கிறவங்களுக்கு எப்படின்னாக்கா, ஆரம்ப கட்டத்துல மாந்திரிகத்தை அவங்களால கத்துக்க முடியாது. சரியான வழிகாட்டுதல் இல்லாம ரொம்ப திண்டாடி போய் இருப்பாங்க. தினந்தோறும் சும்மா கல்பர ஆராதனை காட்டி தெய்வத்தை பூஜை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அதுக்கான வழிமுறைகள் எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனா குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். வழிகாட்டுதல் மூலியமா ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம்னு வச்சுங்க, அந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய அர்த்தங்கள் அவங்களுக்கு மனதில் உதயமாகும்.
ஒரு நல்ல குரு வந்து கிடைப்பாங்க. தெய்வங்களே வந்து அந்த விஷயத்தை வந்து காட்டி கொடுக்கும் அவங்களுக்கு. இந்த ஆளுகிட்ட போய் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த தெய்வங்களே வழிகாட்டின வழியில அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அந்த குரு வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது வந்து 10 அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைகள் ஏற்படும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் வந்து ரொம்ப மாந்திரிகத்தை நம்ம எதுக்காக நம்ம இப்போ இன்னும் வேண்டாம், நம்ம ஒதுங்கி போயிடலாம், ஆன்மீகனே வேணான்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. மனுஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப திண்டாடி போயிருப்பாங்க. ஆனால் நாளடைவில் அவங்களுக்கு ஒரு வயசு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் மாந்திரிகத்தில் வந்து சித்தி ஆகணும் நம்மன்ற ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய ஒரு பூஜைகள் வந்து தடைப்பட்டு போனாலும் மேற்கொண்டு அவங்க முயற்சி பண்ணாங்கனாக்கா அந்த பூஜைகள் வந்து சித்தியாகி அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். குருவோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு கிடைச்சிரும். குருவிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். இந்த மாதிரி கையில் வந்து பெருக்கல் குறியீடு இருக்கிறவங்களுக்கு பெருக்கல் குறியீடு வந்து பெருக்கலாக நம்ம கை உள்ளங்கையில் வந்து ரேகைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தன்மைகள் ஏற்படும். பெரும்பாலும் இவங்க வந்து சாந்த தெய்வத்தை எடுத்து வழிபடுவாங்க. உக்ர தெய்வங்களை எடுத்தாலும் அந்த தெய்வம் வந்து பாதுகாப்புக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக வச்சுக்கிட்டு மிச்சம் இந்த சூனியங்களை வந்து இந்த யாவபள்ளி சூனியங்களை திருப்பி விடக்கூடிய வேலைகள் செய்வாங்க. மேற்கொண்டு இந்த ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அன்புள்ளவங்களாக இருப்பாங்க. அதுங்களை வந்து நம்ம வந்து அவங்களோட உயிரை வந்து பருகிக்கூடாதுன்ற ஒரு இறக்க குணம் உடையவங்களாக இருக்குவாங்க. பெரும்பாலும் வந்து சைவ முறை பிரகாரம் தான் போகணும்னு சொல்லிட்டு இவங்களோட எண்ணங்கள் தோணும். பெரும்பாலும் தெய்வங்களுக்கு வந்து அதிகமாக பலி கொடுக்க எண்ண மாட்டாங்க. சைவமாக இருக்கக்கூடிய விஷயங்களே எடுத்து நம்ம பண்ணுன்ற ஒரு விருப்பத்தை தான் அவங்க மேற்கொள்ளுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அங்கு சந்துன்னு ஒரு பெயர் உண்டு. அங்கு சந்துன்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட கை விரல்களில் இடையே வரக்கூடிய சந்து தான் அங்கு சந்து. இதை வந்து எப்படி பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னா சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. நம்ம புக்கு படிக்கும்போது எப்படி நம்ம கை விரல் வந்து சேர்த்து வைக்கும் பார்த்தீங்களா, 2 கையிலையும் பிடிச்சிட்டு புக்கு படிக்கும் பார்த்தீங்களா, நம்மளோட வலது கை சுண்டு வரலாம் இடது கை சுண்டு வரலாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வைங்க. ஒன்று சேர்ந்த மாதிரி வச்சு முகத்தை மறைச்ச மாதிரி பிடிங்க. 2 கையும் சேர்த்து நம்மளோட முகத்தை மறைச்ச மாதிரி பிடிங்க. ஒரு கை விரல்களில் வந்து எந்த விரல்கள் வழியா அந்த சூரிய ஒளி வந்து உங்கள் கை விரலில் வெளியே அந்தாட சூரிய வெளிச்சம் தெரியுதா பாருங்க. குறிப்பாக அந்த சுண்டு விரலில் வந்து சூரிய வெளிச்சம் தெரிஞ்சுனாக்கா இரண்டு சுண்டு விரல்லையுமே சரி சூரிய வெளிச்சம் தெரிஞ்சுனாக்கா ரொம்ப நல்ல பலன் உண்டு. இவங்க வந்து மாந்திரிகத்தை வந்து தலை சிறந்து விரும்புவாங்க, உயர்நிலை மாந்திரிகம் அடைவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரலில் வந்து வெளிச்சம் தெரிஞ்சுனாக்கா இவங்களும் வந்து உக்ர தெய்வங்களை எடுத்து வழிபடலாம். விரைவில் எப்படி சித்தியாகவும் நல்ல பேரும் புகழும் அடைவாங்க, நல்ல வருமானம் ஏற்படும் இவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து மணிக்கட்டில் வந்து வலது கை மணிக்கட்டில் வந்து நட்சத்திர தடம் இருந்தால் அது என்ன பலன்னு சொல்லிட்டேன். இடது கை மணிக்கட்டில் நட்சத்திர தடம் இருந்தால் அது என்ன பலன்னு சொல்லலை. சரிங்களா? இடது கை பக்கம் வந்து நட்சத்திர தடம் இருந்துச்சுனாக்கா அதுக்கு என்ன பலனுன்னா இவங்க வந்து ஒரு மடாதிபதியாக இருப்பாங்க. ஆன்மீக சொற்பொழிவுகளும் ஆன்மீக பாடல்களையும் வந்து பாடி தெய்வத்தை எந்நேரமும் பூஜித்துட்டு இருப்பாங்க. அவங்கள எந்நேரம் சுற்றியும் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. பஜனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப ஈடுபடுறது. தெய்வீக சிந்தனையாளர்கள் இருப்பாங்க. தெய்வங்களோட கதைகளை வந்து அநேகமாக எடுத்து அனைவருக்கும் போதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல பாகியம் உண்டு. தெய்வங்களை எந்த நேரமும் பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்குவாங்க. ஒரு சன்னியாசி துறவி எப்படி இருப்பாங்க அந்த தோற்றத்தை தான் இவங்க வந்து காணப்படுவாங்க. ஆனால் நல்ல பேரும் புகழும் நல்ல இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நல்ல மாதிரி பலிதமாகும். இவங்களுக்கு வந்து நிறைய பொக்கிஷங்களாக கருதக்கூடிய நிறைய ஏடுகள் வந்து இவங்க கையில் கிடைக்க வரும். சரிங்களா? அதை வச்சு இவங்க நல்லா பயன்படுத்துவாங்க, அதர்ம வழிக்கு போக மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சிங்கப்பல், நம்மளோட பற்கள் வந்து சிங்கப்பல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, மேலே இருக்கக்கூடிய பல்லும் கீழே இருக்கக்கூடிய பல்லும் வந்து சிங்கப்பல் மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும். அந்த மாதிரி சிங்கப்பல் இருக்கிறவங்களுக்கு வந்து அநேகமாக உக்ரதேவங்களை எழுதி இவங்க வசியம் பண்ண ஆரம்பித்தாலும் முனீஸ்வரன், காளி, சுடலை மாடன், கிங்கிலியன், அதுக்கப்புறம் வந்து வராகி, பிரத்திங்கிரா, இந்த மாதிரி உக்ரதேவங்களை எழுதி வழிபாடு செஞ்சாங்கனாக்க இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல மூலியமாக அவங்க வந்து அவங்களோட அன்புக்கு நம்ம பாத்திரமா இருந்து அவங்களோட பிள்ளைகளாக இருந்து நம்ம நினைச்சு வேண்டக்கூடிய வேலைகள்லாம் வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. எப்பயும் நம்மளுக்கு ஒரு தாயாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு
நம்ம சீக்கிரத்தில் நடத்தி கொடுப்பாங்க. நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம போது பண்ணுறோமோ அந்த விஷயத்த வந்து சீக்கிரமாக நடத்தி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தோற்றங்களுடையவங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கை விரலில் வந்து கால் கட்டை விரலோ இல்லை கை கட்டை விரலோ இவங்களுக்கு சொத்தியாக இருக்கு பாருங்க. நகம் சொத்தியாக போயிருக்கு. சிறு வயசுலேருந்து நகம் சொத்தியாக போயிருக்கிறவங்களுக்கு வந்து எந்த தான் நம்ம எப்பேற்பட்ட குருகிட்ட போய் நம்ம இருந்து பாடம் படித்தாலும் சரி, இல்லை எப்பேற்பட்ட புத்தகம் நம்மளுக்கு கிடைச்சிருந்தாலும் சரி, கட்டை விரல் வந்து சொத்தியாகி போயிருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி புண்ணாகிக்கிட்டு நகம் வந்து செத்து போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கட்டை விரல்ல, அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து மாந்திரிகம் என்னாலும் சித்தி ஆகாது. அப்படி சிறு வயசுலேயே ஒரு சொத்தியாகி போய் தான் அவங்களுக்கு மாந்திரிக சித்தி ஆகாது. அப்படி இல்லை நான் நடுத்தர வயசு ஒரு 30 வயசு 32 வயசு மேலே தான் நகை வந்து சொத்தியாக இருக்குனாக்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்க தாராளமாக மாந்திரிகத்தை வந்து செய்யலாம். கர்ம வினைகளை வந்து காட்டக்கூடியதை வந்து நம்மளுக்கு இந்த நகங்கள் மூலியமாக தான் தெரியும். அதாவது நகம் மூலியமாக நமக்கு தெரியும் நம்ம வந்து கர்ம வினைகள் வந்து நம்ம அதிகமாக சூழ்ந்திருக்கா கம்மியாக சூழ்ந்திருக்கான்னு சொல்லிட்டு நகங்களை வந்து சொத்தையாக இருந்துச்சுனாக்க கர்ம வினைகள் வந்து அதிகமாக உண்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? அதனால அவங்களுக்கு இந்த மாந்திரிகம்ன்றது வந்து சித்திக்காது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மேற்கொண்டு இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் யாருக்கும் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஆனால் அதை நினச்சி யாரும் நீங்கள் கவலைப்பட்டுக்க வேணாம், நம்மளுக்கு இல்லையான்னு சொல்லிட்டுன்னு போன ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் உங்களுக்கு இந்த ஜென்மத்திலும் மாந்திரிகத்தை கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் தோணும் உங்களுக்கு. இவங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க போன ஜென்மத்திலேருந்து சில பல மாந்திரிக பூஜைகளை வந்து செஞ்சு அதை வந்து கொஞ்சம் 2-3 சித்திகள் அடைஞ்சு அடுத்த சித்தி எடுக்க போகிற தருவாயில் வந்து இவங்களோட உயிருக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து மூலியமாக இவங்க உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கும். அவங்க மறுபிரிவுலையும் அதே எண்ணத்தோட பிறந்து அதே எண்ணத்தோட இருக்கிறதுனால இந்த மாதிரி அறிகுறிகள் மூலியமாக அவங்களுக்கு விரைவில் சித்தியாக இருக்கும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணணும் புரிஞ்சுட்டு யோசிச்சிருப்பீங்க, பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த ஜென்மத்திலையும் வந்து உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. அது உங்களை பின்தொடர்ந்து வரதுனால தான் இந்த மாதிரி எண்ணங்களும் உங்களுக்கு தோணுது. அதனால போன ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் உங்களுக்கு இந்த மாதிரி மாந்திரிகத்தில் வந்து நான் பெரிய ஆளாக ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. சரிங்களா? அதனால நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே வரும். அதாவது முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போன முறையை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஜோதிட ரீதியாக பார்த்தாக்க மேஷராசியுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, அப்புறமா இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் தான் வந்து மாந்திரிக சித்தி ஆகும்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியாக இருக்குது. இது முன்னோர்கள் சொன்ன அறிகுறிகள் வந்து இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் வந்து முன்னோர்கள் சொன்னது ஜோதிட ரீதியாக அப்படி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில். ஆனால் எல்லாருமே வந்து விதியை விட விதியை வந்து மதியால் விழலாம்னு சொல்லிட்டு உண்டு. நம்ம வந்து முயற்சி பண்ண தான் நம்ம எந்த விஷயம்னாலும் கிடைக்கும். அதனால தவறாமல் எல்லாம் முயற்சி பண்ணிங்க, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் வரும். முன்னோர்கள் சொன்ன விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு நான் இந்த விஷயங்களை வந்து எனக்கும் நான் பார்த்தேன் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நீங்களும் தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டுன்னு. அதனால எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நடக்கும். அதனால யாரும் வந்து அச்சப்பட வேண்டாம். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் போட வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் சொல்லித்தரேன். நம்மளோட வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.